ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. பொது அறிவு வினாக்கள். துரோணாச்சாரியா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? பொது அறிவு வினாக்கள். துரோணாச்சாரியா விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? சிறந்த விளையாட்டு பயிற்சியாளர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. கிசான் மசூர் பிரஜா கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலனி. பாரதிய ஞானபீட விருது பெற்ற முதல் எழுத்தாளர் யார்? மகாகவி சங்கர். குரூப் மலையாளம். உலகின் தட்பவெப்ப மையத்தின் தலைமையகம் உள்ள இடம் ஜெனீவா. EPPS-இன் விரிவாக்கம். மின்னணு திட்ட முன்மொழிதல் அமைப்பு. குறுங்கோள் பகுதியில் நீரின் ஆவி இருப்பு பாதை பற்றிய தெளிவான முடிவை வெளியிட்டது ஐரோப்பா விண்வெளி நிறுவனம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடலெடுத்த பாடல் எதிலிருந்து பெறப்பட்டது? மனோன்மணியம். கார்கில் போரின் போது இந்திய இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கை பெயர் ஆபரேஷன் விஜய். இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி யார்? கிரண்பேடி. தென்னிந்தியாவின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? அண்ணாதுரை. இந்தியாவின் முதல் பெண் கப்பல் என்ஜினியர் மீரா கிருஷ்ணன். தாதா சாஹிப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஒளிப்பதிவாளர் யார்? V.K. மூர்த்தி. குடிமை சமூகத்தினை அரசிடமிருந்து பிரித்து முதலில் வேறுபடுத்திய அரசியல் சிந்தனையாளர் G.W.F. ஜீகல். பாலைவன நரி என்று அழைக்கப்படுபவர் யார்? எர்வின் ரோமல். பாரதிய ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? P.V. அகிலாண்டம். தமிழ்நாட்டில் MRTS ரயில் பயண முறை எங்கு அமைந்துள்ளது? சென்னை. சென்னை. உலக வன நாள் அனுசரிக்கப்படுவது? மார்ச் 21. தமிழகத்தில் முதலில் தொடங்கப்பட்ட ரயில் நிலையம் ராயபுரம். இந்தியாவின் முப்படை தளபதி யார்? குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் மாவட்ட தொடக்க கல்வி திட்டத்திற்கு நிதி உதவி அளிக்கும் அமைப்பு யுனெஸ்கோ. கீழ்க்கண்டவற்றில் எந்த ஒன்று உலகின் நிலைப்பேறுடைய நகரம் என அழைக்கப்படுகிறது? ரோம்.
உலகின் நிலை பேருடைய நகரம் ரோம். இந்தியாவில் வழங்கப்படும் விருதுகளின் மிக உயர்ந்த விருது எது? பாரத ரத்னா விருது. அசோக சக்கர வீர விருது பெற்ற முதல் தமிழர் யார்? மேஜர் ஸ்ரீராம்குமார். மேஜர் வீர விருது பெற்ற முதல் தமிழர் மேஜர் ஸ்ரீராம்குமார். நோபல் பரிசுக்கு நிகரான ஆசியாவில் வழங்கப்படும் விருது எது? மகசேசே விருது. இந்திரா கீழ்க்கண்ட எந்த நாடுகளுக்கிடையேயான கூட்டு கடற்படை பயிற்சியை குறிக்கும்? இந்தியா மற்றும் ரஷ்யா. 1966ஆம் ஆண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் முதல் உலக தமிழ் மாநாட்டை கட்டியவர் யார்? தனிநாயகம் அடிகள். வந்தே மாதரம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம். இந்திய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? வந்தே மாதரம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம் நாவல். இந்திய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1976. சென்னையில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் எப்போது துவக்கப்பட்டது? ஏப்ரல் 13, 1992. முதல் இந்திய தரைப்படை தளபதி யார்? KM கரியப்பா. முதல் இந்திய தரைப்படை தளபதி KM கரியப்பா. தமிழ்நாட்டின் முதல் இந்திய ஆளுநர் யார்? மகாராஜா KK பாவ் சிங்கி. உலகின் முதல் நுண்ணறிவு கத்தி என்பது எதை கண்டறியக்கூடியது? புற்றுநோய். உலகின் முதல் நுண்ணறிவு கத்தி என்பது புற்றுநோய். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எங்கு அமைந்துள்ளது? மேட்டூர். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் மேட்டூர். புவி தகவல் முறைமை. பொறுத்துக. பான்ஜியா அதிக அளவு நிலப்பரப்பு. பன்தலாசா பெரிய சமுத்திரம். தெத்தீஸ் சிறிய கடல்கள். வெஜினர் கண்டன. GIS என்பது புவி தகவல் முறைமை. பொறுத்துக. பான்ஜியா அதிக அளவு நிலப்பரப்பு. பன்தலாசா பெரிய சமுத்திரம். தெத்தீஸ் சிறிய கடல்கள். வெஜினர் கண்ட நகர்வு. முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர் தயாராம் ஷாகினி. உலக மக்கள் தினம் கொண்டாடப்படுவது ஜூலை 11. தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? தஞ்சாவூர். சர்வதேச போலீஸ் நிறுவனத்தின் இன்டர்போல் தலைமையகம் எங்குள்ளது? பிரான்ஸ். கேரளாவில் எந்த மாவட்டத்தில் அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா அமைந்துள்ளது? பாலக்காடு. டங்ஸ்டன் டங்கல் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. கேட். உலக புகழ்பெற்ற துப்பறியும் போலீஸ் நிறுவனம் ஸ்காட்லாந்து யார்டு எங்கு உள்ளது? லண்டன். முதலில் பாரத ரத்னா விருது யாருக்காக வழங்கப்பட்டது? டாக்டர் ராதாகிருஷ்ணன். பொறுத்துக. பூர்லாக் விருது விவசாயம். நேரு அறிவொளி விருது வயது வந்தோர் கல்வி. சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது அறிவியல். ஹரி ஓம் ஆஸ்ரம் விருது பல்வேறு துறை ஆசிரியர்கள். கீழ்க்கண்ட மாநிலங்கள் புலிகள் பாதுகாப்பும் இல்லாத இந்திய மாநிலம் எது? ஜம்மு காஷ்மீர்.
நோபல் பரிசு பெற்ற கீதாஞ்சலியை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். முற்றிலும் ஆபத்துக்கு உட்பட்ட இனமான பிக்மி ஹாக் என்னும் உயிரினத்தின் சரணாலயமாக உள்ள தேசிய சரணாலயம் மானஸ். அமெரிக்க வாழ் இந்திய விஞ்ஞானி சின்காவின் பெயர் எப்பகுதியில் உள்ள பனிமலைக்கு சூட்டப்பட்டுள்ளது? தென்கிழக்கு அண்டார்டிக். மடக்கூடிய ஸ்போர்ட் கைபேசிகளை தயாரிப்பதில் கிராஃபீன் பயன்படுகிறது. மேலும் அது பயன்படுத்தப்படும் துறை எது? அல்டிமேட் நீர் சுத்திகரிப்பு சாதனம். இந்திய ஐநா சபையில் அங்கத்தினரான ஆண்டு 1945. இந்தியாவின் முதல் விமானப்படை ஷீப் மார்ஷல் யார்? ஏர் சீஃப் மார்ஷல் அர்ஜுன் சிங். ராமன் மகசேசே விருது எந்த அரசால் வழங்கப்பட்டது? பிலிப்பைன்ஸ். பாரத ரத்னா விருதில் அளிக்கப்படும் பதத்தில் பாரத ரத்னா என்ற சொல் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கும்? தேவநாகரி. இந்திய அரசால் வழங்கப்படும் இரண்டாவது உயரிய குடிமை விருது பத்ம விபூஷன். இந்திய அரசால் வழங்கப்படும் இரண்டாவது உயரிய குடிமை விருது பத்ம விபூஷன். இந்திய மொழிகளில் ஆக்கப்பூர்வமாக பணியாற்றியவர்களுக்கு வழங்கப்படும் விருது பாரதிய ஞானபீட விருது. பாரதிய ஞானபீட விருது. ஞானபீட விருதினை வழங்கும் பாரதிய ஞானபீடம் என்ற பன்னாட்டு இலக்கிய கழகத்தை நிறுவியவர்கள் நாளிதழை வெளியிடும் குடும்பத்தினர் ஆவார். தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கலிங்கா விருது வழங்கப்படும் துறை எது? அறிவியல் புதினங்கள். டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் யார்? லியாண்டர் பயஸ். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தனி அரசியல் அமைப்பு சட்டம் உள்ளது? உத்தரகாண்ட். இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் இடம் எது? நாசிக். இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் இடம் நாசிக். லாங் வாக் டு ஃப்ரீடம் விடுதலைக்காக நெடிய வழி என்பது யாருடைய சுயசரிதை நூலாகும்? நெல்சன் மண்டேலா. ஜெனரல் KM காரியப்பாவிற்கு எந்த ஆண்டு ஃபீல்டு மார்ஷல் பதவி கொடுக்கப்பட்டது? 1986. இந்தியாவில் துணை ஜனாதிபதியாக 2 முறை பொறுப்பேற்றவர் யார்? முகமது ஷமீத் அன்சாரி. செவ்வாய் கிரகத்திற்கும் இந்தியா அனுப்பியுள்ள விண்கலத்தின் பெயர் மங்கள்யான். செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியா அனுப்பியுள்ள விண்கலத்தின் பெயர் மங்கள்யான். WTO உலக வணிக அமைப்பு உருவாக்கப்பட்ட தினம் ஜனவரி 1, 1995. எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் கான் அப்துல் கபார் கான். எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் கான் அப்துல் கபார் கான். வெளிநாட்டைச் சேர்ந்த எவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? கான் அப்துல் கஃபார் கான். நெல்சன் மண்டேலா. இரும்புத்திரை நாடு என்று அழைக்கப்படுவது மியான்மார். இரும்புத்திரை நாடு என்று அழைக்கப்படுவது மியான்மார். காலக்ஷேத்ராவை தொடங்கியவர் ருக்மணி தேவி அருண்டேல். காலக்ஷேத்ரா ருக்மணி தேவி அருண்டேல். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசியல் மற்றும் பொது வரலாறு என்ற நூலை எழுதியவர் கார்டுவெல். அரசியல் பொது வரலாறு கார்டுவெல். சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் ராஜா முத்தையா செட்டியார். சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் ராஜா முத்தையா செட்டியார். இந்திய இராணுவ தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 15. இந்திய இராணுவ தினம் ஜனவரி 15. ஃபீல்டு மார்ஷல் பதவி ஜெனரல் மனேக்ஷாவிற்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1973. 1973.
மத்திய நிதியமைச்சராக 3 முறை பொறுப்பேற்றவர் யார்? மத்திய நிதியமைச்சராக ப. சிதம்பரம். தமிழ்நாடு அரசின் சின்னம் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம். இந்திய இராணுவ தினம் யார் பதவியேற்ற நாளை அங்கீகரிக்கும் பொருட்டு கொண்டாடப்படுகிறது? இந்திய இராணுவ தினம் யார் பதவியேற்ற நாளை? கே. எம். கரியப்பா. விளையாட்டில் சிறந்து விளங்கும் இந்திய வீரர்களுக்கு வழங்கப்படும் விருது அர்ஜுனா விருது. இந்திய அணுக்கருவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் ஹோமி பாபா. இந்திய அணுக்கருவியலின் தந்தை டாக்டர் ஹோமி பாபா. இந்திய அணுக்கரு உலையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் ராஜா ராமண்ணா. அணுக்கரு உலை டாக்டர் ராஜா ராமண்ணா. 5வது உலக தமிழ் மாநாடு எம். ஜி. ராமச்சந்திரன் தமிழக முதல்வராக இருந்தபோது எங்கு எப்போது நடைபெற்றது? 5வது உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூர் 1987. சுவாமி விவேகானந்தரால் நடத்தப்பட்ட ஆங்கில பத்திரிகையின் பெயர் பிரபுத்த பாரதா. ஆங்கில பத்திரிகையின் பெயர் பிரபுத்த பாரதா. தியாகிகள் நாள் அனுசரிக்கப்படுவது ஜனவரி 30. பயங்கரவாத எதிர்ப்பு நாள் மே 21. பயங்கரவாத எதிர்ப்பு நாள் மே 21. இந்திய இராணுவத்தினரால் வீரச் செயல்களுக்காக வழங்கப்படும் விருதுகளின் பெயர் மிக உயர்ந்த விருது எது? பரம்வீர் சக்ரா. பரம்வீர். இந்திய இராணுவத்தால் வீரச் செயல்களுக்காக வழங்கப்படும் விருதுகளில் மிக உயர்ந்த விருது பரம்வீர் சக்ரா. பொறுத்துக. பாகல்பூர் பட்டு, ஷாஜன்வான் சணல், சாதரா சர்க்கரை, துவாரகை சிமெண்ட். சென்னையில் முதலில் தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1882. யாருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டது? விவேகானந்தர். சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சேக்கிழார் பிள்ளை தமிழ், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பாரத ரத்னா விருதினை பெற்ற முதல் அயல் நாட்டவர் கான் அப்துல் காபர் கான். அதிவிரைவு ஓட்டப்பந்தய வீரரான உசேன் போஸ்ட் நாடு எவற்றின் நன்கொடை எனப்படுகிறது? மணிமுத்தாற்றின். தாமிரபரணியின். தென்பாண்டி நாடு எவற்றின் நன்கொடை? தாமிரபரணியின். இந்தியாவில் பிறந்து அமெரிக்க குடியுரிமை பெற்ற இந்தியர்களின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் ஹர்கோவிந்த் கொரானா. தமிழக பகுதியில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் இடையில் எந்த கணவாய் உள்ளது? பாலக்காடு. பொறுத்துக. பாராளுமன்ற உறுப்பினர் வாக்குரிமை உள்ளவர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் எலக்ட்ரோல் காலேஜ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணை ஜனாதிபதி பாராளுமன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபாநாயகர் மக்களவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கீழ்கண்டவற்றில் சரியான பொருந்தாதது எது? வர்கீஸ் குரியன் நீலப்புரட்சி. ஜனசக்தி நாளிதழ் யாரால் தொடங்கப்பட்டது? ப. ஜீவானந்தம். ஜனசக்தி ஜீவானந்தம். ப. ஜீவானந்தம். கி.பி. முத்தம்மன் அவர்கள் குறிப்பிட்ட கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திய குடியுரிமை பணி தேர்வில் ICS வெற்றி அடைந்த முதல் பெண்மணி. இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அதிகாரியாக 1949 பணியில் சேர்ந்தவர். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் பட்டப்படிப்பை மேற்கொண்டவர். அனைத்தும் சரி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? அன்னை தெரேசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? அன்னை தெரேசா.